ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இது. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ அதுக்கான டீடைல்ஸ் என்னங்க அதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது OSC சென்டர் பெண்கள் உதவி மையம் 181 போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, ஆலோசனை, சட்டம், உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த சேவை மையம் வட சென்னைக்கான தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்களுக்காக கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலர், காலி பணியிடம் வந்து 1 சமூக பணியில் முதுகலை பட்டம், அதாவது MSW முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆலோசனை உளவியல் MSc கவுன்சிலிங் சைக்காலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி மேலாண்மை டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் குறைந்தபட்ச 2 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட பெண்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சாரா திட்டங்களுக்கு ஒரு நிர்வாக அமைப்பில் பணிபுரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 1 வருட கால அனுபவத்தில் அதே அமைப்புக்குள்ளேயே அதற்கு வெளியே பணிபுரிந்திருக்க வேண்டும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் உள்ளூரை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். வேலை தொடர்பாக பயணம் மேற்கொண்டால் பயணப்படி வழங்கப்படும். மாத ஊதியம் 20,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், காலி பணியிடம் 1 தான். ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 6,400 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மேற்காணும் பதவிகளுக்கு உரிய சான்றிதழ்களுடன் 14/2/2024 5 மணிக்குள்ள மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலன் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது இவங்க கொடுத்துருக்க மின்னஞ்சல் முகவரி, அதாவது OSCNORTHCHENNI@gmail.com மெயிலுக்கும் நீங்கள் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்ளை பண்ணி நீங்கள் அனுப்பணும். நார்த் OSC அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே போட்டு உங்களை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து அனுப்பணும். அதே மாதிரி நீங்கள் வேலை ஏற்கனவே பார்த்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்டுட்டு பொசிஷன் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கிறத போட்டுட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் வந்து சிக்னேச்சர் த அப்ளிகண்ட்ங்கிற இடத்துல சிக்னேச்சரை போட்டுட்டு பிளேஸ் டேட்டெல்லாம் போட்டு நீங்கள் அனுப்பி வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.